வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணிலிடமும் முன்னாள் பிரதமர் தினேசிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய சிஐடி தீர்மானம். யாழில் முச்சக்கர வண்டியில் சாகசம் செய்த 4 கைது, மேலும் சிலரை கைது செய்ய நடவடிக்கை. கிளிநொச்சியில் அடையாளம் தெரியாத 2 சடலங்கள் மீட்பு. முட்டையின் விலை மீண்டும் உயர்வு. நேபாள பிரதமர் கேபி சர்மா ஒலிக்கும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இன்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. காத்மாண்டு பலுவட்டாரில் உள்ள நேபாள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது நேபாளம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாள பிரதமர் செயலகத்தின் சார்பில் அதன் பிரதிநிதிகள் சபை உறுப்பினரும் தொழில் அதிபருமான வினோத் சௌத்ரியும் கலந்து கொண்டிருந்தார். கடந்த 28 தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேபாளம் சென்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகர் பகுதியில் இரவு வேளையில் முச்சக்கர வண்டியில் சாகசம் செய்தமை மற்றும் இளைஞர் ஒருவரை தாக்கியமை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவரிடமிருந்து 2 முச்சக்கர வண்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்கள் அரியாலை மற்றும் பொம்மைவெளி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண நகரில் புத்தாண்டுக்கு முன்தினம் இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவில் முச்சக்கர வண்டியில் சாகசம் செய்ததுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தார்கள். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடன் நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன. இந்நிலையிலிருந்து குறித்த காணொளியின் அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாண காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணையின் போது அடையாளம் காணப்பட்டவர் கைது செய்யப்பட்டார். சம்பவத்துடன் தொடர்புடைய எஞ்சியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி மல்லாவி நகரில் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொது அமைப்பு ஒன்றினால் குறித்த கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக மையப்படுத்தப்பட்ட பின்னரும் கைது செய்யப்பட்டவர்களை புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் மனுவாக ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது. அந்த போராட்டத்தில் மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் மெல்செரிப்புற பென்சினிகம பகுதியில் கணவரால் ஆயுதத்தால் தாக்கப்பட்ட மனைவியொருவர் கொல்லப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டவர் பென்சிகம ஏழாக்கட்டை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக 2க்கு மேற்பட்ட வாக்குத்தம் பின்னர் மோதலாக மாறியதாக காவல்துறையின் விசாரணை தெரிய வந்துள்ளது. சந்தேகபரான கணவர் குறித்த பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி புள்ளையம்பொக்கனை பகுதியில் அடையாளம் தெரியாத 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் உள்ள வாடிக்கால் ஒன்றிலிருந்து இவ்வாறு 2 ஆண்களின் சடலங்கள் இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை புறக்கோட்டை மிதக்கும் சந்தைக்கு அருகிலிருந்து அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதானை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் 2024 ஆண்டு 3ஆம் தவணை பரீட்சைக்காக வழங்கப்பட இருந்த வினாத்தாள்களுக்கான விடைகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. தரம் 6 மாணவர்களுக்கு வழங்கப்பட இந்த புவியியல் பாட வினாத்தாளுக்கான விடைகளே இவ்வாறு பகிரப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் அனுராதபுரம் மாவட்ட செயலாளரும் அசல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை 2024 ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையின் முதற்கட்ட மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரிசி விலைக்கு அமைய எதிர்காலத்தில் உணவுப் பொதி ஒன்றின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அனுராதபுரம் மாவட்ட சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அச்சங்கத்தின் தலைவர் இந்திக்க அருணகுமார தற்போதைய அரிசி நெருக்கடி காரணமாக அப்பகுதியில் உள்ள உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 5200 மெட்ரிக் டன் அரிசியின் இரண்டாவது தொகுதியான 580 மெட்ரிக் டன் அரிசி நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளது. இதன்படி அரிசி விநியோகம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அரசு வர்த்தக இருதச்சட்ட நிறுவனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டவை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நாட்டு நிலவும் மருந்து தட்டுப்பாட்டுக்கு தீர்வு பெற்றுத்தரும் வகையில் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 182 வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலினால் அமைச்சரவையில் யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தற்போது இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு திரும்பியதன் பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் இது தொடர்பில் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. நாட்டுக்கு தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நீதிவான் லோச்சனி அபய விக்ரம குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். முன்னதாக இச்சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்களான நிமால் ஸ்ரீபால டி சில்வா, பந்துல குணவர்த்தன, ரமேஷ் பத்ரன, ரொஷான் ரணசிங்க, டக்ளஸ் தேவானந்த, ஹரின் பெர்னாண்டோ, பிரசன்ன ரணதுங்க, விஜயதாஸ் ராயபக்ச, விதுர விக்ரமநாயக்க, கஞ்சன விஜயசேகர ஆகியோரிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலத்தை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சியடைந்த இந்த முட்டையின் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளது. சந்தையில் முட்டை ஒன்றின் விலை 36 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களாக முட்டையின் விலை 28 ரூபாயாக குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.